ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். மறுபடியுமாக வேதத்தை ஆண்டவரே, வேத வசனங்களை தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கேக்குதா எல்லாருக்கும்? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்திலே எதிர்பாராத அல்லது தவிர்க்க முடியாத காரணங்களினாலே இந்த வேதாகம ஆராய்ச்சி படிப்பு வகுப்பிலே நாம் கலந்து கொள்ள முடியாமல் போனது. தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வேத பாட வகுப்புகள் நடைபெறும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 வாரங்களிலே 4 அதிகாரங்களை நாம் பார்த்தோம். இப்போது 5வது, 6வது, 7வது அதிகாரங்களை கூடிய மட்டும் சுருக்கமாக பார்த்து முடிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். 5வது அதிகாரத்தை பொறுத்த மட்டிலே இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை எண்ணி பார்க்கும்போது நீங்கள் வேதாகமத்தை திருப்பி உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதில் தலைமுறைகள், ஆதாமினுடைய தலைமுறைகள், வம்ச வரலாறை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலே நாம் பார்க்கும்போது மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக நீங்க 3, 4, 5, 6 அந்த அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆதாமுக்கு எத்தனை வயசு, அதே மாதிரி ஆதாம் சேத்தை பெற்ற பின்பதாக எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரு அப்படிங்கிற காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் 130 வயசு இருக்கும்போது தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று சேத் என்று பெயரிட்டார் 130வது வயசுல. அப்புறம் 800வது வருஷத்துல 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வருஷங்கள்லாம் ரொம்ப அதிகமான வருஷங்கள். இப்ப நம்ம இருக்கிற வருஷத்துக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதை குறித்து நான் இன்னொரு நாளைக்கு நான் பேசுறேன். இப்ப இந்த வழியில பார்க்கும்போது ஆதாமினுடைய தலைமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம்ல இருந்து சேம் வரைக்கும் 10 தலைமுறைகள், சேம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 10 தலைமுறைகள், ஆபிரகாமிலிருந்து இருந்து தாவீது வரைக்கும் 12 தலைமுறைகள். ஆக 10, 10, 12, 32 தலைமுறைகள். அதுக்கப்புறம் தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 32 தலைமுறைகள். ஆக மொத்தத்துல எத்தனை தலைமுறைகள்? 64 தலைமுறைகள் அங்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 5வது அதிகாரத்தை முழுசு நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறைகள் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தார்கள், என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கும். இந்த 5வது அதிகாரத்தினுடைய கடைசியில நீங்க பார்க்கும்போது அந்த 28வது வசனத்தை பார்க்கும்போது லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். வேற விதமா சொல்ல போனா லாமேக்கினுடைய மகன் நோவா. நோவாவுக்கு ரொம்ப மனசொடிஞ்சு போய் நொந்து போய் இருக்கிற நிலையில ஆண்டவர் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தாருன்னு சொல்லி லாமேக்கு நோவாவுக்கு தேற்றுகிறவன் என்ற அர்த்தமுடைய ஒரு பெயரை கொடுக்கிறத பார்க்கிறோம். அங்கே ஒரு ஆறுதல் வருகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 32வது வசனத்துல நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடியும். ஆக இந்த அதிகாரம் முழுசும் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. யார் யார் எவ்வளவு காலம் இருந்தாங்க, யாரை பெற்றார்கள் என்ற அந்த காரியமும் தலைமுறைகளை குறித்த காரியங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் ஆதாம்
இருந்து சேம் வரைக்கும் 10 தலைமுறை, சேம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 10 தலைமுறை, ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 12 தலைமுறைகள், தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 32 தலைமுறைகள். ஆக 64 தலைமுறைகள் அங்கே இருக்கிறத பார்க்கிறோம். இதை வந்து பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா யார் யாரை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பு வரைக்கும் வந்து, அதுக்கடுத்து மரியாள் வந்து கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்றாள், பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்றால் இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படிங்கிற அந்த காரியங்கள் வந்து பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 21வது வசனத்துல ஏனோக்கு 65 வயதான போது, இந்த 5வது அதிகாரம் 21வது வசனத்துல ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். இது முக்கியமான வசனம், குறிச்சு வச்சுங்க. 24வது வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு காரியம். 5வது அதிகாரத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி. வேதாகமத்துல பாத்தீங்கன்னா 2 பேரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி சொல்றோம். ஒன்னு வந்து ஏனோக்கு, இன்னொன்னு வந்து யாரு? எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 5வது அதிகாரத்துல வம்சங்களின் வரலாறுகளை குறித்து எத்தனை தலைமுறைகள் வந்தது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து நீங்க 6வது அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா 6வது அதிகாரத்துல ரொம்ப அருமையான நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். பைபிள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பைபிள கையில் எடுத்து வச்சுங்க. 6வது அதிகாரத்துல 6, 7, 2 சேர்த்து பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களிலே ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்துல பார்க்கும்போது இங்க ஒரு ஆண்டவர் வருத்தப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டார் என்று 5 அதிகாரம் தான் வந்திருக்குது. 6ஆம் அதிகாரத்துல மனுஷருடைய அக்கிரமம் பூமியில பெருகி போச்சுன்னு சொல்லி, எப்ப இந்த அக்கிரமம் பெருகுதுன்னு பாக்குறப்ப இந்த 2வது வசனத்தை பார்க்கும்போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே ஒரு சரியான ஃபெலோஷிப் இல்லையோ, சரியான ஐக்கியம் இல்லையோ, அல்லது தவறான ஐக்கியம் எங்க இருக்குதோ அங்க வந்து அக்கிரமம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நமக்கு ஒரு எச்சரிப்பு என்னன்னா, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய சகவாசம், அந்த வார்த்தை சரியான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய சகவாசம் யாரோடு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்த்து நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக முதலிருந்து 8 வசனங்களை நம்ம பார்க்கும்போது இங்கே 8வது 7வது வசனத்தினுடைய பின்பகுதியில ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. நீங்க முதல் அதிகாரத்துல வந்து ஆண்டவர் ஒன்னொன்னே உண்டாக்குறாரு. உண்டாக்கி என்ன சொல்றாரு, இது மிகவும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா
ரொம்ப காலத்துக்கு அது பொறுக்கல. அஞ்சு அஞ்சு அதிகாரம் முடிச்சு 6வது அதிகாரத்துல வர்றப்ப அங்கே மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனா அதுல ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்னன்னா, 8வது வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனுஷர் மேலேயும் ஆண்டவருக்கு பிரியமில்லாம போயிடுச்சு, மனஸ்தாபப்பட்டாரு. ஆனா அந்த 7வது வசனத்தினுடைய பின்பகுதியை இப்படி நம்ம சொல்லலாம். 6வது வசனத்திலேயும் அது இருக்குது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. காட்ஸ் ரிக்ரெட், அவர் வருத்தப்படக்கூடிய அந்த ஒரு காரியம் என்று சொல்லி அதை நம்ம குறிச்சு வச்சுக்கலாம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு காரியம் உண்டு என்றால் மனுஷனை குறிச்சு வேதனைப்பட்ட ஒரு காரியத்தை குறிச்சு 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஞாபகத்துல வச்சுக்கிறோம். 6:6 மனுஷனை பூமியில உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி. 8வது வசனத்துல கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக முதல் 8 வசனத்துல பார்க்கும்போது நோவாவுக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆறுதல் என்று பார்க்கிறோம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனா அந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எவ்வளவோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க, ஒருவேளை 140 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஆனா உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாள்ல உம்முடைய வசனத்தை தியானிக்கிறதுக்காக எனக்கு கிருபை கிடைத்ததற்காக உமக்கு நன்றி. என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை தகுதியில்லாத என் பேர்ல நீர் பாராட்டுகிற அன்புக்காக இரக்கங்களுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை நம்முடைய தகுதி, நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, அதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நம்மால நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி நம் பேர்ல தயவு பாராட்டி நம் பேர்ல அன்பு பாராட்டுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9-11 வசனங்களை பார்க்கும்போது நம்ம அங்க வாசிக்க முடியும். நீங்க தலைப்பு எழுதுறதா இப்படி முதல்ல எழுதிக்கலாம். தேவன் தரக்கூடிய ஆறுதல், 6:1-8 வசனங்கள். 2வது தலைப்பு விசுவாசியான நோவா தேவனோடு நடந்தார். நோவா தேவனோடு நடக்கிற ஒரு காரியம். 3வது பிரிவு 6ஆம் அதிகாரத்துல 14-22 வரைக்கும். அப்புறம் 23வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல 1-2வது வசனம் கூட அப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த 6வது அதிகாரத்துல 4 தலைப்புகளின் கீழே நம்ம படிக்க முடியும். 1, நோவாவுக்கு தேவன் தந்த ஆறுதல். 2வது, நோவா தேவனோடு கூட நடக்கிற ஒரு விஷயம் 9-13 வசனங்கள் வரைக்கும். நோவா தேவனுக்காக உழைத்த காரியம் 14-22 வரைக்கும். விசுவாசியான நோவா தேவனுக்காக காத்திருந்தான் என்பது அந்த அதிகாரம் முழுசும் 7வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல பார்க்கறோம். இங்க நீங்க வேதாகமத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பார்க்க முடியும். அங்க கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஒரு நாகரீக காலத்துல, இப்ப இருக்கக்கூடிய ஏஐ காலத்துல, இப்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை நான் ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். நம்மளை வச்சு ஆராய்ந்து பார்க்கணும். கொஞ்ச நேரம் அல்லது நம்ம தனியா கொஞ்ச நேரம் நம்மளை எடுத்து வச்சு பார்த்து நான் ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த வசனம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இருந்தவங்களுக்குள்ள
நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு வசனம் என்னன்னா, அது அந்த பகுதி பின்பகுதி என்ன இருக்குதுன்னா, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டது. தேவனோடே கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் அருமையானவர்களே, இதை நினைச்சு பார்த்தாலே மேலெல்லாம் புல்லரிக்குது. தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும்போது, அந்த அனுபவம் நமக்கும் கூட இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட சஞ்சரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் மற்ற நம்முடைய பெற்றோர்களோடு கூட பேசுகிறதை போல, நம்முடைய நண்பர்களோடு கூட பேசுகிறதை போல, நம்முடைய உறவுகளோடு இருப்பதை போல நம்மோடு கூட சஞ்சரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா இந்த நாள்ல ஆண்டவர் என்னோடு கூட சஞ்சரிக்கும் போது நான் எதை பேசுகிறேன், என்னுடைய வாஞ்சை எதுவாக இருக்கிறது, நான் எதற்கு முதலிடம் கொடுக்கிறேன், நான் எப்படி வாழுகிறேன் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு பார்த்து, நான் வாழுகிற காலத்திலே ஆண்டவரும் என்னோடு கூட வாழுகிறார் என்கிற அந்த ஒரு வார்த்தையே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை பார்க்கும்போது, நோவா சேம் காம் யாப்பேத் என்னும் 3 குமாரனை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, எடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இப்படியெல்லாம் வரும்போது ஆண்டவர் ஒரு விஷயத்த நோவாட்ட சொல்றதை பார்க்கிறோம். முதலாக ஏற்கனவே ஆதாம் ஏவாளோடு கூட பேசினார். இங்கே தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய வாஞ்சையை, தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து தமக்கு பயந்தவர்களிடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி வசனம் இருக்கிறது. அது போலவே இங்க நோவாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவு வருத்தமா இருந்தா தான் ஒவ்வொரு நாளும் ஆசையா உண்டு பண்ணின அந்த காரியங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு, அழித்து போட போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். நான் இன்றைக்கு ஆலயத்துல பேசிக்கொண்டிருந்த அந்த காரியங்களை குறித்து பார்க்கும்போது, நாம் பல சமயங்களில் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்து தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட துக்கம் இருக்கும்போது நாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து திரும்பவும் நாம் முன்னேறி செல்வதற்கு நாம் முயல வேண்டும் என்ற காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். 13வது வசனத்துல தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாரு, உண்டாக்கி அதை பண்படுத்தி அதை காக்கவும் அதை ஆளுகை செய்யவும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து ஆதாமை அனுப்புகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனா மனுஷர்கள் பெருகின போது அங்கே பாவமும் பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம். அது எந்த முடிவுக்கு வந்து நிக்குது? அவர்களை பூமியோடு கொண்ட அழித்து போடும்படியான ஒரு காலம் வரைக்கும் வந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற அருமையான காரியங்களை எண்ணி பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து இந்த நாளிலே நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய மேன்மை பெரியதாக இருக்கிறது. இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை சொல்றார், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். 14வது வசனத்துல, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. அதை பண்ண வேண்டிய விதம் சொல்றார். நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். அப்ப 300 ×
50 × 30, 300 × 50 × 30. இதெல்லாம் வந்து அடிக்கணக்கில் கொடுக்கல, முளக்கணக்கில் கொடுத்துருக்கு. ஒரு முளம்ங்கிறது வந்து 1.5 அடி, ஏறத்தாழ 1.5 அடி. அப்ப 300னா 300 முழ நீளம் அப்படின்னா 300 × 1.5 450 அடின்னு சொல்லணும். அதே மாதிரி 50 முழம் அப்படிங்கிறப்ப 50 × 1.5 50 75 அடி. 30 அடி 30 முழம் சொல்றப்ப 45 அடி. 30 1.5ன்றப்ப 45 அடி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம். ஆக இவ்வளவு வச்சு ஒரு பேழையை உண்டு பண்ணபடியாக சொல்றார். அதுக்கு ஒரு ஜன்னல் வையி, அது செய்து முடித்து பேழையின் கதவு வையி, கதவுக்கு பக்கத்தில் ஒரு கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அப்பவே எத்தனை ஸ்டோரி பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை தட்டு, எத்தனை ஸ்டேர் பண்ணியிருக்கிறாங்க, 3 தட்டு பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். அப்ப கீழ்த்தட்டு 1 1 2 3 தட்டு அங்க முதல்லயே ஏற்கனவே ஆண்டவர் அங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேர், ஃபர்ஸ்ட் அதாவது கிரவுண்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேர், 2வது ஸ்டேர், 3வது ஸ்டேர், 3 முதல் தளம், 2வது தளம், 3வது தளம்னு சொல்லி அங்கேயே செஞ்சு வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் என்ன செஞ்சிடும், மாண்டு போகும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்பையும் அங்கேயும் ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அது போக ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு ஜோடு உயிர் பிராணிகள், ஜாதி ஜாதியான பறவைகள், மிருகங்கள், சகல ஜாதியான ஊரும் பிராணிகள் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட கூட காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளையை நோவாவுக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, இந்த பூமியை இந்த மனுஷர்கள் எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. அத்தோட கூட அங்கே அத்தோட முழுசும் அழிந்து போகாதபடிக்கு ஒரு கிருபை, ஒரு ஆறுதல் அங்க இருக்கிறத பாக்குறோம். நோவாவும் அவன் குடும்பத்தார் 8 பேரும் காக்கப்படுகிற ஒரு காரியத்திற்காக அவர்களை அங்கே வைக்கும்படியாக, அது மாத்திரமல்லாம ஊரும் பிராணிகள், மிருக ஜீவன்கள், பறவைகள், இவைகள்ல ஒவ்வொரு ஜோடு எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது ரொம்ப கவனமா செய்யறத பார்க்கிறோம். முழுசுமா அழிந்துடக்கூடாது, தான் உண்டு பண்ணினவைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக, அவைகள்ல ஒவ்வொரு ஜோடு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே நோவாவுக்கு கிருபை கிடைக்க பண்ணி அந்த காரியத்தை செய்யறார். இப்ப இதுல முக்கியமான ஒரு வசனம் குறிச்சு வச்சுக்கலாம். 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் அல்லது நாம் அங்க இருந்திருந்தோம்னா, எதுக்காண்டவரே இப்படி கஷ்டப்பட்டு படைச்சிங்க, எதுக்காண்டவரே ஒரே நாள்ல பூராத்தி எல்லாத்தையும் அழிக்கிறோம்ங்கிறீங்க, ஒருவேளை சின்ன ஐடியா கூட சொல்லியிருப்போம். நம்மகிட்ட பேசுனதுனால நம்ம மெதுவா கோளாரா, ஆண்டவரே இது இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும், அது அப்படி பண்ணா நல்லா இருக்கும், இவங்களை மட்டும் எல்லாரையும் வர சொல்லி ஒரு வார்னிங் கொடுங்க, இனிமேல் ஒழுக்கமா இருப்போம்னு சொல்லி சொன்னாங்கன்னா விட்டுறலாம், எதையா சொல்லியிருப்போம். ஆனா நோவா ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வெற்றிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்ல போனா அது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இப்ப ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு, வேலை செஞ்சு முடிச்சாச்சு. 7ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்னென்னங்கிறத சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்துல இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி
நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியில இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்றார். அப்ப 6வது வசனத்துல ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவாவுக்கு எத்தனை வயசு? 600 வயதாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னபடி நோவாவினுடைய குடும்பத்தார் அந்த ஊரும் பிராணிகள், விலங்குகள், பறவைகள், அவைகள்ல ஜோடி ஜோடா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் ஒன்றாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது என்று சொல்லிப்பார். பயங்கரமான மழை. இந்த மாதிரி மழை அதுக்கப்புறம் பெஞ்சதே இல்லை. அதுக்காகத்தான் வானவில் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்துச்சு? நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் அவர்களோட கூட நோவாவின் மனைவி, குமாரரின் 3 மனைவிகள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மொத்தம் 8 பேர். அதோட கூட எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் அதெல்லாம் வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு 40 நாள் மழை பெஞ்சதுக்கு பின்னால இந்த பேழையானது என்ன செய்யுது? தண்ணியில மிதக்குது. 18ஆம் வசனத்துல பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாக பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன அப்படின்னு பார்க்கிறோம். 23ஆவது வசனத்துல மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் எத்தனை நாள் இருந்துச்சு? பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. அருமையானவர்களே, இங்க ஒரு மிகப்பெரிய, நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியம் அங்கே நடக்கிறதை பார்க்க. நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப 5, 6, 7 3 அதிகாரங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆதாமுடைய வம்ச வரலாறு, அதுக்கப்புறம் பாவம் எப்படி வந்தது, ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டார், நோவாவுக்கு என்ன கட்டளையிட்டார், நோவா எதை செய்தார், என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அப்ப இத ஒரு தடவை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இதை வாசிச்சு தியானம் பண்ணி பார்க்கும்போது நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவோம். நான் உங்களுக்கு சொல்ல இந்த காரியத்தை நீங்க இப்படி எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பழைய ஏற்பாடு பாயே, அதுல 39 புத்தகங்கள் இருக்கிறது. 2 புள்ளி வச்சு முதல் புத்தகம் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆதியாகமம், அதுல 50 அதிகாரங்கள் இருக்கிறது, 1533 வசனங்கள் இருக்கிறது அப்படின்னா. அப்ப 1, 2, 3, 4 ஒவ்வொன்றிலையும் எத்தனை வசனங்கள் இருக்குது? 1வது அதிகாரத்துல எத்தனை வசனம், 2வது அதிகாரத்துல எத்தனை வசனம், 3வது அதிகாரத்துல எத்தனை வசனம், 4வது அதிகாரத்துல எத்தனை வசனம், அதுக்கு எதிரில் எழுதிக்கலாம். இப்ப 5வது அதிகாரத்துல 32 வசனம், 6வது அதிகாரத்துல 22 வசனம், 7வது அதிகாரத்துல 24 வசனம், 8வது அதிகாரத்துல 22, 9ல 29, 10ல 32, 11ல 32 வசனங்கள். இது இப்படி குறிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு தடவையும் தலைப்பு போடுறப்ப இப்படி எழுதிக்கலாம். பாயே 39, 1 ஆதி 50, 1533, 1, 2, 3, 4 அந்த வசனங்கள் என்னன்னு எழுதிட்டீங்கன்னா அந்த அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க முடியும். நீங்க விரும்புனீங்கன்னா அதற்கான தலைப்பையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்தபடியாக நாம் வாசித்து பார்க்கும்போது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இதை குறித்து வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நாம் செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை வீட்டிலே சென்று தியானிக்க தேவன் எங்களுக்கு காத்துக்கொள்ளும், நடத்தும், மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.